நான் அப்போ தான் யோசித்தேன், கிளியோபாட்ராவே கருப்பு, ஆனால் உலகத்தின் பேரழகி கிளியோபாட்ரா. அப்படி தான் நம்ம இதை நீங்கள் அதே மாதிரி சில்க் ஸ்மிதாவை பாருங்கள், அவங்களும் கருப்பு தான். ஆனால் கண்களால் நடிக்கிற உலகத்திலே ஒரு நடிகை யாருன்னு சொன்னால் சில்க் ஸ்மிதா மட்டும்தான். இப்போ இந்த தங்கை வந்து நந்தினி வந்து நான் சொல்கிறேன் 100% அடித்து சொல்கிறேன், பின்னாடி ஒரு வலுவான காதல் இருக்க வாய்ப்பு. அந்த வலுவான காதலன் யார், வலுவிளக்கு வைத்தவன் யார், இதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இறங்கின பிறகு சார் ரன்னிங் பேட்டா நான் வந்திருக்கேன், அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன், நீங்கள் காசு கொடுங்க, அதுக்கு தனி சம்பளம் ரன்னிங் பேட்டா அப்படின்னு இன்னைக்கு சினிமாவில் உண்டு. என்னத்துக்கு? அப்போ இந்த மர்மமான மரணங்கள் என்பது மற்ற நடிகைகளுக்கும் அது வந்து அப்படியே சும்மா விசவாயு தாக்குறது மாதிரியே தாக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. தயவுசெய்து நான் சொல்கிறேன், இந்த நடிக்க வந்த தங்கைகள் முதல்ல இந்த ஆடம்பரத்தை விட்டொழிங்க. காசு இருக்கும்போது ஆடம்பரம், காசு இல்லாத போது காமசூத்திரம் அப்படிங்கிற ரீதியில் நிறைய பேர் இன்னைக்கு தடமாறி போகிற சூழலை உருவாக்கி வைத்தது யாருன்னு சொன்னால் திரைப்படத்துறை தான். ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட முகில் வீரப்பன் சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நல்லது. சமீபத்தில் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் சார், உங்களை தெரிஞ்சிருக்கும். ஆக்ட்ரஸ் நந்தினி அவங்க எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்றதே தெரியல. எல்லாரும் அந்த சீரியல், அந்த கௌரி சீரியலை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, டபுள் ஆக்ஷனுங்க. அந்த டபுள் ஆக்ஷனும் நீங்கள் டிவியில் பார்த்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ப்ரோமோ வந்தாலும் சரி, வேற ஏதோ 2 பசங்க நடிக்கிறாங்கன்ற அளவுக்கு அப்படி நடிக்கிற ஒரு பொண்ணு. அது அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களாம் சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு பல ஆசை, பெருசாக சாதிக்கணும்னு ஆசை. வெறும் சீரியலில் மட்டும் இல்லாமல் அடுத்து சினிமாவுலேயும் போய் பெரிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகணும் அப்படின்னு நினச்ச ஒரு பொண்ணு. அதுக்காக தமிழில் உட்காந்து கற்றுக்கிட்டாங்களாம், ஒரு கன்னட பொண்ணு அப்படின்றலாம் சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒரு ஆள் என்ன காரணத்துக்காக உடஞ்சி இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது நான் சார்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பச்சை இலைகளை கொண்டே ஓவியம் வரைஞ்சி இன்றைக்கும் அது உருக்குலையாமல் பத்திரமாக. அதாவது வந்து ஒரு பாட்டு இருக்குது, சித்தண்ணா வாசலில் உள்ள சித்திரம் வந்தது மெல்ல உயிரே உன்ன வேலைக்கு வாங்க வருவே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திய பாடல். ஏன்னா எங்கள் ஊர் வருது அப்படிங்கிறதுக்காக. அந்த மலைக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கும் காதலர்கள் நிரம்பி வழிகிற காட்சியெல்லாம் பார்க்கலாம். சித்தர்கள் படுத்துறங்கிய மலைத்தொடர் சித்தண்ணா வாசல். இது குணால் படத்தில் வரும்னு நினைக்கிறேன். காதலர் தினமோ காதலர் தேசம். என் பையனுக்கு முடி வெட்டும் போது கூட நான் சலூன் கடையில் கொண்டு என்ன சொல்லுவேன்னா, குணாலுக்கு வெட்டுற மாதிரி வெட்டி விடுங்க அப்படிமே. அது எனக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும். அந்த நடிகரும் ஒரு அழகு இல்லை, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கினாருன்னு இன்றைக்கி வரை கண்டுபிடிச்சிட்டாங்களா? சரி, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கும் இந்த காதல் தோல்வின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது யாரோட? மோனலோட இருந்தாரு, பண்ணாரு. ஆனால் மோனலும் தற்கொலை, அது தெரியும். ஆமாம் தெரியும் சார். அவங்க 2 பேருமே நான் நேரில் பார்த்துருக்கேன். இங்கன்னா பெசன் நகரில் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக இங்கே கடற்கரை காட்சியில் நடிக்கும்போது நான் ஒரு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நடிக்கிறாங்களாம், ஷூட்டிங் போதாங்கன்னா ஓடிய போய் தன் ஆர்வத்தில் ஓடினிக்க போய் 2 பேரையுமே பார்த்தேன். இந்த 2 பேருடைய மரணமுமே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தது. ஏன்னா காதலிச்சாங்க, 2 பேரும் ஒன்றா சாகலை, தனித்தனியாக இறந்து போனாங்க. இவங்க மும்பையில் இறக்குறாங்க, ஒரு சென்னையிலே இறந்துடுறாரு குணால். எத்தனை மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிற நேரம் குணாலுக்கு, கண்டிப்பாக மிகப்பெரிய உச்சத்துக்கு போனாங்க. இன்றைக்கி அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஆசையாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு முகம் நம்ம சினிமாவில் பார்க்க முடியாதா? நிச்சயமாக குணால் வந்து உயிரோடு இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி தனுசுலாம் பக்கத்தில் நிற்க முடியாது. ஒரு ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார் ஆகிருப்பார். ஆனால் ஒரு காதல் புனிதமானது, அதில் மாற்றம் இல்லை. போர்க்களத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்? இயக்கத்துக்குள்ள கட்டுப்பாடு, கற்பனை கூட பண்ணி பண்ண முடியாது. காதலி கடற்பிரிவில் வேலை செய்யும்போது சிங்கள இராணுவத்தோடு போரிடுகிற போது அவள் செத்து போகிறான். காதலை நினச்சிட்டு இருக்கிறான், தரையில் கரும்புலி படையில் இருப்பான். தன் காதலி அடுத்த மாதம் இங்கே தரைக்கு வருகிற போது சந்திச்சிடலாம். ஆனால் காதலி செத்ததே தெரியாமல் கரையில் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருப்பான். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு எலும்பு கூடு கடற்கரை ஓரத்தில் ஒரு பனைமரக்காட்டுக்குள்ளே கடத்ததை பார்த்துட்டு இந்த பொண்ணு செத்துட்டா அப்படின்னு இயக்கம் அறிவிக்கும். அப்போ ஓடிய போய் அந்த எலும்பு கூட பார்த்துட்டு அவதானான ஒரு சந்தேகத்தில் போகும்போது
அவருடைய விரல் இதில் வந்து ஒரு வெள்ளி வளையம் போட்டிருந்ததை அந்த எலும்பில் இருந்து பார்த்துருப்பான். யோசிச்சு பாருங்க அந்த காதலை. அவனுக்கு எவ்வளோ ஒளி இருந்திருக்கும். கட்டுப்பாடாக இருக்கணும், சந்திக்க முடியாது. சந்திக்கணும்னு போன நேரத்தில் எலும்புக்கூடு மட்டுமே கிடக்குதுன்னு சொன்னால் அதுதான் உண்மையான புனிதமான காதல்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்லும் போது ஒரு நியூக்ளியர் பாம்பை நெஞ்சுக்குள்ளே வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அது இப்போ இந்த மோனலுக்கு பொருந்தும். அதே மாதிரி தான் தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரா என்கிற ஒரு ஆளுமை மிக்க இயக்குனர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மனைவியில் திருமணம் பண்ணார். செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமான அந்த பாட்டை நம்ம இன்றைக்கும் கேட்கலாம்ல, அந்த அசைவுகள். அந்த நடிகை உங்களுக்கு யாரும் தெரியுமா? சார், நடிகை ஷோபா. ஷோபா வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அரவணைப்பில் அவங்களும் ஒரு நடிகை, சாதாரண சின்ன நடிகை. ஒரு கிராமியத்தை அப்படியே தன் முகத்தில் காட்டுவாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்ததெல்லாம் நகர வாழ்க்கை. நீங்கள் அந்த பாட்டுக்கு அவங்க அசைஞ்சிக்கிட்டு ஒருத்தர் கண்ணாலேயே சைகை செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு போகிற அந்த அற்புத காட்சி. அவங்க தேசிய விருது வாங்கிய நடிகை. தேசிய விருது வாங்கிய ஒரே ஆண்டுக்குள்ள பாலு மகேந்திரா வந்து பார்ப்பதற்கு இளமையில் ரொம்ப க்யூட்டாக இருப்பார். அவருக்கும் ஷோபாவுக்கும் ஒரு பெரிய காதல். கல்யாணம் பண்ணுற வர போய் அதில் என்ன பிரச்சனை 2 பேருக்குள்ளேயும் தெரியல. திடீர்னு பார்த்தா அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கல்லறையை இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் சுடுகாட்டில் ஒரு மூலையில் இருக்கும். யார்? ஒரு தேசிய விருது வாங்கிய ஒரு மாபெரும் நடிகை. அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ ஒரு பிரமிப்பார், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்க கருப்பான். நான் அப்போ தான் யோசித்தேன், கிளியோபாட்ராவே கருப்பு, ஆனால் உலகத்தின் பேரழகி கிளியோபாட்ரா. அப்படித்தான் நம்ம இதை நீங்கள் அதே மாதிரி சில்க் சுமிதாவை பாருங்கள், அவங்களும் கருப்பு தான். ஆனால் கண்களால் நடிக்கிற உலகத்திலே ஒரு நடிகை யாருன்னு சொன்னால் சில்க் சுமிதா மட்டும்தான். கண்ணில் காதல் வயப்பட்டவள். இளைஞர்களை கண்ணிலேயே காதலிக்கிற ஒரு கேரக்டர் யாருன்னா அது சில்க் சுமிதா. அந்த 1980களிலேருந்து 90க்குள்ளே அவங்க கோலோச்சிய காலகட்டம் வந்து மறக்க முடியாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வேலு பிரபாகரன் என்கிற ஒரு இயக்குனரோடு காதல் அப்படின்னு வெளிச்சத்துக்கே வராமல் ஒரு காதல் ஓடிட்டே இருந்தது. அவ்வளோ மாபெரும் நடிகை. ஆனால் வேலு பிரபாகரன் வந்து கடவுள்னு ஒரு படம் எடுத்தவர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரெல்லாம் ஒரு பெரிய ஃபீட்டே இல்லை, ஆனாலும் ஒரு அழகு இருந்துச்சு அவருக்குள்ள. கடைசியாக அவர் இப்போ தான் இறந்தார், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. பெரியாருடைய தோற்றத்திலே இருப்பார் அவர் பெரியாருடைய தொண்டராகவே கடைசி வரை இருந்தவர். அந்த அம்மாவுடைய மரணத்தை நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதிர்ச்சிகரமான மரணம். இப்போ நீங்கள் அந்த வரிசையில் தொடர்ந்து திரைப்படத்துறையில் பார்த்தீங்கன்னா, இப்போ போன வாரம் ஒரு அம்மா கேரக்டரில் நடிக்கிற ஒரு அம்மா இறந்து போச்சு. சரஸ்வதி என்னமோ அவங்க பேர். இப்போ அதுக்கு பிறகு இப்போ இந்த தங்கை நந்தினி வந்து அழகான தமிழ் பேர். ஆனால் உண்மையிலே அவங்க உண்மையான பேர் என்னென்னு உள்ள நோடி பார்த்தா அது பெங்களூர் பேரில் வச்சுருப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா தன்னை நந்தினி அப்படின்னு, அதாவது நிடத நாட்டு மன்னன் நலனும் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனுடைய மகள் தமயந்தியும் காதல் புரிந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு அற்புதமான காதல். அதாவது கண்கள் மூடி திறக்கிறதுல கூட உன்னை பார்த்து 200 நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய தருணத்தில் உருவாக்கப்பட்ட காதல். அது ஒரு புனித காதல்னு சொல்லுவாங்க. கைகோர்க்காமல் கரங்கோர்க்காமல் உதட்டில் ஒரு எச்சமும் படாமல் ரசித்து காதலித்த தமயந்தியின் நலனுடைய விஷயத்தை படித்தோம்னா காதல் என்ன என்பதை உலகத்திற்கு பறைசாற்றலாம். நந்தினி அதனால் இறந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு காவல்துறை விசாரிக்கிறதா என்பது இன்னைக்கு வர செய்தி வரல. விசாரிக்கிறாங்களா, என்ன, எதனால் தற்கொலை, போகிறாங்களா, இதனுடைய பின்னணி யார்? இப்போ சித்ரா மரணத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அதே சீரியல் நடிகை. அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து பிறந்து பெற்றோர்களுக்கு செல்லப்பிள்ளையாக வளர்ந்து பெற்றோர்களை காப்பாற்றியதே சித்ரா. அவங்க அப்பா இப்போ கடைசியாக பார்த்தா இப்போ தான் இறந்தார். ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இறந்தார்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா. இதே மனநிலையில் தன் மகளை பறிகொடுத்த அந்த இதில் அதில் கூட ஒரு காதலனை அடையாளப்படுத்தினாங்க. அவரை சிறையில் எல்லாம் வச்சாங்க, நம்ம பார்த்தோம். இப்போ சித்ராவுடைய வழக்கு என்ன ஆச்சுன்னு எவருக்கும் தெரியாது, மறந்துட்டோம் சித்ராவையே இல்லை. ஏன்னா 3.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 3-4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு செத்து. இப்போ நந்தினி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதில் என்ன செய்தி வெளியில் வருதுன்னா, பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணணும்னு துடியாக துடிச்சாங்களாம்.
அதனால் வந்து எனக்கு கல்யாணம் வேண்டாம், இப்போ நான் சொல்லும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும், அதற்குள்ளே ஏதோ ஒரு உளைச்சல் ஏற்பட்டதாகவும் இப்படி ஒரு செய்தியை வெளியில் கசிய விடுறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு பெரிய விஷயம் உள்ளே இருக்குது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ தொடர்ச்சியாக வந்து 2 சீரியலில் ஒரே நேரத்தில் நடிக்கிறாங்க. ஒரு சீரியலில் 2 கதாபாத்திரம் ஒரே நடிகை. நீங்கள் குறிப்பிட்டதை போல் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தானா அது, அந்த பொண்ணு தானா இது அப்படிங்கிற ரீதியிலையும் குரலை மாற்றி முகப்பாவனையில் மாற்றி அது உண்மையாகவே அந்த கதைக்களத்தில் வாழ்ந்துருக்குறாங்க, நடிக்கலை. அப்படிப்பட்ட நந்தினி இன்னைக்கு வந்து சீரியலை முடிச்சுட்டு அங்கே பெங்களூர்லேயே ஒரு அறையில் வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்? நம்மளுக்கு கிடைத்திருக்கிற செய்தி என்னென்னா, பொதுவாக சொல்கிறேன்னா, தமிழ் சினிமா என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஏன் மாறுச்சுன்னா, நடிகைகளை இறக்குமதி பண்ணாங்க தமிழ் சினிமாவுக்குள்ள. வெளி மாநிலத்திலேருந்தெல்லாம் இறக்குமதி பண்ணாங்க, வெளிநாட்டிலேருந்து கூட இங்கே இறக்குமதி பண்ணாங்க. அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற முதல்ல அவங்களுக்கு தெரியாது. இங்கே எப்படியான வாழ்வியல் முறை இருக்குங்கிறதும் தெரியாது. இப்போ மேலை நாடுகளில் இருக்கிற முறை மாதத்துக்கு ஒன்று அல்லது வருஷத்துக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறத தட்டி விட்டு இன்னொன்று அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இங்கே ஒன்றுக்கு மேலே தெரியாமல் திருமணம்னாவே அது பிரச்சனை, இங்கே வழக்காயிரும். கண்டிப்பாக. இப்போ தமிழ் சினிமாவுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் என்னென்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் பரவலாக இருப்பதாக செய்திகள். இது யார் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக வந்து தயாரிப்பாளர்கள் வருகிற போதே மூட்டையை கட்டிக்கிட்டு தான் வர்றாங்க. இங்கே தயாரிப்பாளர்களுக்கு 2 விஷயத்தில் அவங்களுக்கு ஆதாயம் வேணும். ஒன்று, போடுற பணம் டபுள் மடங்காக வரணும். 2வது, போட்ட பணத்துக்கு நடிகை அழகாக இருக்கா அதை அனுபவிக்கணும். இந்த அசைன்மெண்ட்டில் தான் தமிழ் சினிமாவில் 100க்கு 70% அப்படி தான் இருக்குது. இன்றைக்கு வர 30% பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, கட்டுக்கோப்பா இல்லை நம்ம என்ன போட்ட காசு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. இதுக்கடையில் இயக்குநர்கள் சில பேரும் வந்து புகுந்து விளையாடுற கதையெல்லாம் இருக்குது. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு விடயத்துக்கும் சங்கங்கள் இருக்குது. நடிகைகளுக்கு ஒரு சங்கம் இருக்குது, தயாரிப்பாளருக்கு சங்கம் இருக்குது, இயக்குநர்களுக்கு சங்கம் இருக்குது, லைட்மேன் பெப்சி சங்கம் இருக்குது. எண்ணற்ற சங்கங்கள் இன்றைக்கி வந்துருச்சு போட்டிக்காகவே. எந்த சங்கமாவது தொழிலாளர்கள் நலன் கருதி இருக்கான்னா இல்லை. அவங்க வந்து பொறுப்பாளர்கள் நம்ம வந்து சம்பாதிக்கணும், ஆட்டையை போடணும், முதலமைச்சரை போய் சந்திச்சு எத்தனை லட்சம் அப்படி கேட்டு வாங்கி அதில் என்ன கையாடல் பண்ணலாம், இப்படி ஒரு பெரிய கனவுல இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தெரியுமில்ல, பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த நடிகராவது நீங்கள் நடிகர்கள் தற்கொலைங்கிறது அதிகமாக இருக்காது. மோனலுக்கு அப்புறம் இப்போ எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இல்லை சார், இருக்காது. ஏன்னா அவன் காதலிப்பான், முடிப்பான், போயிட்டே இருப்பான். ஏன் நடிகைகள் மட்டும் தற்கொலை இப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுவரை நடிகர்கள் சங்கம் கூப்பிட்டு அவங்களுக்கு மனநல வகுப்புகள் எடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. அதை செஞ்சுருக்கா? ஏன் செய்யலை? இந்த நடிகைலாம் வேற நடிகை இருக்காங்கல்ல. அதான் பிரச்சனை. என்னன்னா, ஒரு நடிகை அதிகபட்சம் 10 வருஷம், திருசா போல இருந்தால் 20 வருஷம் கோல சொல்லலாம் தமிழ் சினிமாவில். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நடிப்பு ஒன்றையே மூலதனமாக வைத்துக்கொண்டு நான் சாதிக்கணும்னு நினச்சி வந்தால் 100க்கு 95% சாதிக்க முடியாது. சைடு கேரக்டர் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அப்படி சைடு கேரக்டர் பிரச்சனை இருக்குது. நீங்கள் சைடு கேரக்டர் படத்தில் ஒரு முகம் காட்டினாவே அந்த முகத்துக்கு பயங்கர வேல்யூன்னு கருதுறாங்க. அது ஒரு பெரிய மாஸ்கிரேடுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் தப்பான விஷயம். நடிப்பிற்கு அழகு தேவையில்லை, நடிக்க மட்டுமே அழகு தேவை. நடிப்பு தான் அழகை ஒழிய உருவ அமைப்புகள் அழகு இல்லை. இதை முதல்ல உள்வாங்கிக்கணும். ஒன்று, இப்போ இந்த நடிகைகள் நடிக்க வரும்போது எவ்வளோ சிரமம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒன்று, ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கணும். ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு கொழுமாடுகள் இருக்கும், ஒவ்வொரு தற்குறிகள் இருப்பான். ஒவ்வொரு கம்பெனிலையும் எவனாவது ஒருத்தர் இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. அவனுங்க யாருன்னா, நீ பாருங்க, நான் பார்க்க ஒரு பையன் ஒரு படத்தில் உதவி இயக்குனர், அவன் முன்னாடி சேர்றதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் இப்போ அவனை நான் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் கேட்கணுங்க. அவன் வேறு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடைக்கிறதே வேறு உலகம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கே சாப்பிட்டான்? வடவள்ளி முருகன் கோயிலில் கொடுக்குற பொங்கச்சோரையும்
அம்மா உணவகத்தில் கிடைக்கிற 3 ரூபாய் இட்லியும் சாப்பிட்டு தெரிஞ்சவன் இப்போ அவனுக்கு வந்து அடையாறு ஆனந்த பவனில் பொங்கல் கிடைக்குது. அப்போ அவன் தன் வாழ்க்கையை எப்படி யோசிக்கிறான்னா, நம்ம வந்த வழியை மறந்துட்டு இருக்கிற வழியே அவன் வந்து ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறதுக்காக வந்தவன் நட்பாக இருந்தவன் பழகினவன் படுத்து தூங்கினவன் ஒன்றாலாம் உடனே அறுத்து கொடு. இந்த மனநிலையில் தான் தமிழ் சினிமா. நீங்கள் நடிகைகளுக்கு பசங்களுக்கு இப்படின்னா நடிகை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? எனக்கு தெரியும், இன்றைக்கும் கோயம்பேடு நீங்கள் போங்க, சினிமாவில் இந்த சைடு கேரக்டரில் 300 ரூபா 400 ரூபாய்க்கு போய் வேலை செய்கிற பெண்கள், நிறைய பெண்கள் நீங்கள் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தன்னுடைய அந்த பேருந்து நிலையமே வீடாக வச்சுக்கிட்டாங்க. அங்கேயே குளிச்சுக்கிறாங்க, அங்கேயே உடைய மாட்டுறாங்க, அங்கேயே படுத்து தூங்குறாங்க. ஷூட்டிங் இருந்தால் வெளியில் போகிறாங்க, ஷூட்டிங் இல்லைன்னா வேறு எதுக்கு மாறிடுறாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்போ உதட்டு சாயம் போடணும், நெயில் பாலிஷ் போடணும், தன்னை அலங்கரித்து கொள்வதற்கு அன்றாட தேவைகளில் இன்றைக்கி ஒரு தோடு நாளைக்கு ஒரு தோடு வாங்கணும், தங்கத்தில் வாங்க முடியாது. அப்போ அது என்ன பண்ணுதுங்கன்னா, போயிட்டு அந்த கடைகளில் போய் பிறக்குதுங்க. 1000 ரூபா இருந்துச்சுன்னா தன் மேனியை அழகுபடுத்துவதற்கு செலவழிக்குதுங்க. ஷூட்டிங் இல்லைன்னா அந்த 1000 ரூபாய்க்கு எங்கே போங்க? அப்போ வேறு வழியை அதுக்கு தேர்வு பண்ணுதுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 180% இப்படித்தான் தமிழ் சினிமாவில் வந்து காசு இருக்கும்போது ஆடம்பரம், காசு இல்லாத போது காமசூத்திரம் அப்படிங்கிற ரீதியில் நிறைய பேர் இன்னைக்கு தடமாறி போகிற சூழலை உருவாக்கி வைத்தது யாருன்னு சொன்னால் திரைப்படத்துறை தான். அதில் குறிப்பாக அந்த நடிகர்கள் சங்கம், அந்த சங்கங்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய அயோக்கியத்தனமான என்ன பண்ணுறாங்கன்னா, அது சங்கம் என்னென்னா, ஒரு ஆளுக்கு வேலை இல்லையா, இங்கே வாமா, அந்த படத்தில் ஆள் தேவைப்படுது, அந்த படத்துக்கு போ, அசிஸ்டன்ட் இங்கே வா, என்னென்ன படம் பண்ணிடுறேன், ஓகே, அந்த படத்தில் உதவி இயக்குனர்லாம் அந்த டேரக்டர்கிட்ட சங்கம் ஒரு லெட்ரு கொடுத்து அவரை சேர்த்துக்க. என்னைக்காவது அந்த சங்கங்கள் அப்படி பண்ணிடுறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் எதுக்கு சங்கங்கள்? சங்கத்தில் உறுப்பினர்னா இல்லாதவங்க தான் எல்லாரும் டேரக்ட். இல்லை இப்போ என்னன்னா, அதான் பிரச்சனை. இப்போ இங்கே நானும் உறுப்பினரே கிடையாது. இப்போ நம்ம படம் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இவனுங்க தொல்லை பெருந்தொல்லை. 3 லட்ச ரூபா ஒரு உறுப்பினருக்கா அடுக்கு, 5 லட்சம் பேரம் பேசுகிறானுங்க. அவனே சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு சினிமாவுக்கு வரும்போது இப்படி சிங்கி அடிச்சா அப்படி. இதே தான் நடிகைகளுக்கும். என்னென்னா, எந்த நடிகையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இருக்காதுங்க. வருவாங்க, வாய்ப்பு கிடைச்சா நடிப்பாங்க, வாய்ப்பு இல்லையா வேறு வகையில் போயிடுறாங்க. இன்னொன்று என்னென்னா, பெரிய கிராமப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய, அதாவது சென்னையை தவிர மற்ற நகரப்புறங்களிலோ அல்லது கிராமங்கள்லேருந்து வருகிற தோல் மட்டும் சிவப்பாக இருந்தால் நடிக்கணும்னு ஆசை வந்துடுமா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி நிறைய பெண்கள் சென்னையை நோக்கி படையெடுத்து வர்றாங்க, போய் நடிச்சிடணும் அப்படின்னு. நீங்கள் நிறைய ஒரு தமிழ் நடிகைகள் இல்லையே, அதுதான் பிரச்சனை. இப்போ இங்கே என்னென்னா, வந்தேரி நடிகைகள் தான் இங்கே நிறைய. இப்போ அவங்களுக்கு என்ன கலாச்சாரம் இங்கே தெரியும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த தங்கையை வந்து நந்தினி வந்து நான் சொல்கிறேன் 100% அடித்து சொல்கிறேன், பின்னாடி ஒரு வலுவான காதல் இருக்க வாய்ப்பு. அந்த வலுவான காதலன் யார்? வலுவிளக்க வைத்தவன் யார்? இதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இது நடிகர்கள் சங்கம் என்ன செஞ்சுருக்கணும்னா, இதை உள்ள நுழையணும். சின்னத்திரை நடிகர்கள் சங்கம்னு தனியாக வேறு இருக்குது. இப்போ அவங்க என்ன செய்யணும், இங்கே வாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் முடிவு தொடர்ந்து சின்னத்துறையிலையும் நடக்குது, பெரிய துறையில் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா சின்னத்துறையிலையும் இது வந்து பரவிருச்சுன்னு சொன்னால் இதை உடனடியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். யாராக இருந்தாலும் சரி, உறுப்பினர் அட்டை தயவு செய்து எடுத்துருங்க. அந்த உறுப்பினர் அட்டை காசு 1000 ரூபா, பேசிக் 1000 ரூபா. எத்தனை நடிகைகள் வந்து சேருவாங்க, எத்தனை ஏன் அதை வந்து நடைமுறைப்படுத்தலவங்களாம்? ஒரு நடிகை கார்டு எடுக்கணும்னா 1 லட்ச ரூபா வேணுங்கிறான். 1 லட்ச ரூபாய்க்கு அது எங்கே போவாங்க சொல்லுங்க? நல்லா 3 மாதம் 4 மாதம் ஹீரோயினா நடிக்கிறவங்களே வேலை செஞ்சாதான் அவ்வளோ வரும். அந்த வரும். இப்போ இதையெல்லாம் தளர்த்தாம நீங்க சினிமாவை சரி பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து இப்படி மரணங்கள் நடந்துக்கிட்டு. இப்போ நந்தினி வந்து பெங்களூர்ல இப்போ செத்து போனாங்க. உண்மையிலே அவங்களுடைய நடிப்பு 2 சீரியல்ல நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அழகு இருக்கு, அது அழகு கண்டிப்பா. இப்போ அவங்க அப்பா அம்மாவை அதை நினச்சி பார்த்தேன். சித்ரா அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அது சாகும்போது. அவங்க அப்பா அதை நினச்சே விழுந்து போனாருங்கிற இந்த பிள்ளைக்கெல்லாம் வழிகாட்டியா ஏன் இல்லை? ஏன் அதை எடுத்து சொல்லலை? அதே தவறு ஏன் பண்ணுறேன்? ஏன் அதே தவற பண்ணுறேன்? நடிகர் சங்கம் கூப்பிட்டீங்கவா, யார் உண்மையிலேயே சொல்கிறேன், ஓப்பனாக கேட்கணும், யார் யாரை லவ் பண்ணுறாங்கிறது உண்மையிலே தெரிஞ்சுவோம். கண்டிப்பாக. நீங்கள் ஒரு யூனிட்டை வேலை செய்கிறான், 100 பேர் வேலை செய்கிறான்னா, நான் கேட்குறேன், தேவையானிக்கு ராசகுமாரன் காதலனா யாராவது நம்பணுமா? யாரும் நம்பல. இன்னைக்கு நல்ல கணவர்களும் நல்ல மனைவியாகவும் அவங்க வந்து ஒரு குடும்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி போய் ஒரு லூஸ் டாக் விடுவாரு. அது அண்மையில கூட விஜய் பற்றி ஒரு லூஸ் டாக் விட்டு மாட்டிட்டாரு வாரியர்ஸ் குரூப்புக்கிட்ட. அது விளம்பரத்துக்கு அவர் வேறு வழி இல்லை, தன்னை மிகைப்படுத்தி எல்லாரும் பார்க்கணும்னா ஏதாவது ஒன்று சொல்லி தான் ஆகணும். ஏன்னா தேவையான புருஷன் அப்படிங்கிறது தான், ராஜகுமாரன் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. கண்டிப்பாக. அப்போ இன்னைக்கு நந்தினி வந்து இரவு படுக்கையில் வந்து அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரை அந்த சீரியல் நடக்கிற
அந்த குழுவுக்குள்ளே தான் எவனோ ஒரு அயோக்கியம் இருக்கான். அந்த அயோக்கியனை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை இன்னைக்கு வர முயற்சி பண்ணல. இந்த மரணம் ஏன் நிகழ்ந்தது, எதற்காக நிகழ்ந்தது, பின்னணி காரணம் பிளாக்மெயில் இருக்கா. இன்னொன்று என்னன்னா, இது கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்ததாகலாம் ஒரு செய்தியை கிளப்பி விட்டாங்க. அப்படி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, எதுவுமே இல்லை. அது எல்லாமே பொய்யா இருக்கு, ஃபேக் நியூஸ். அதெல்லாம் உண்மையிலேயே இப்போ அந்த பொண்ணு எதனால் செத்துச்சுன்னா எதுன்னே தெரியல. அப்போ இந்த மர்மமான மரணங்கள் என்பது மற்ற நடிகைகளுக்கும் அது அப்படியே சும்மா விஷவாயு தாக்குறது மாதிரியே தாக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. தயவுசெய்து நான் சொல்கிறேன், இந்த நடிக்க வந்த தங்கைகள் முதல்ல இந்த ஆடம்பரத்தை விட்டொழிங்க. சரியான பாயிண்ட். இந்த ஆடம்பரத்தை நீங்கள் விட்டீங்கன்னா தான் உங்களுக்கான கட்டமைப்பு வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அது எல்லையே இல்லாமல் போயிட்டு இருக்குமே. அது ஆடம்பரம், அது மிகப்பெரிய லெவலில் இந்த ஆடம்பரத்தை நிப்பாட்டும் போது அது தவறான வழிகளுக்கு அந்த பிள்ளைங்க போகிற போது தான் இங்கே இந்த மாதிரி தற்கொலை தீர்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று சம்பளத்தை போதிய அளவுக்கு கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுலேயும் ஒரு கட்டிங், அதில் பெரிய கட்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பின்னணி நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, இங்கே பேசும்போதே கூப்பிட்ருவாங்க, வா உனக்கு 400 ரூபா தான் சம்பளம், இப்போயே கையெழுத்து போடணும், வவுச்சரில் கையெழுத்து வாங்கிடுவாங்க. கீழே வாங்குறது 1000 ரூபா வாங்குவான், 600 ரூபா அவன் கமிஷன் அடிப்பான். 100 பேரை கூட்டினா அவனுக்கு சம்பளம் எவ்வளோ ஆச்சு? எங்கேயோ போயிருது. இது இல்லாமல் அவனுக்கு தனி சம்பளம் வேற இருக்கு, பேட்டா தனியாக இருக்கு. நீங்கள் உழுகுறவனுக்கு பேட்டா உண்டாங்க, மண்வெட்டி பிடிச்சி வெட்டுறவனுக்கு பேட்டா உண்டா? ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு ரன்னிங் பேட்டாலாம் உண்டு, தெரியும்ல? ஓ, ரன்னிங் பேட்டானா என்னன்னு தெரியாதுல்ல. இன்னைக்கு இரவு அவன் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங்கு இப்போ ஊட்டி போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 மணிக்கு அவங்களே பஸ் டிக்கெட்லாம் போட்டுருவாங்க, ப்ரொடியூசர்ஸ். அதுக்கு தனி டீம் இருக்குது. 10 மணிக்கு ஊட்டி பஸ்ஸு, சொகுசு பஸ்ஸு, படுத்து தூங்குற மாதிரி போட்டுருவான். டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் 1500 ரூபாம்பா. அப்படி பஸ்ஸாக போடுவாங்க. அங்கே போய் இறங்குறான் பாருங்க, இந்த ரன்னிங் போறான்ல டைம் இருக்கு, ஒரு அதுக்கு கேட்டான், உனக்கு சொகுசா படுத்து தூங்குறதுக்கு இது நல்லா இருக்கு என்ன பஸ், அந்த போய் இறங்குற வர அவன் உனக்கு சாப்பாடு செலவு எல்லாமே பண்ணிடுவான். இறங்கின முறைக்கு, சார் ரன்னிங் பேட்டா நான் வந்திருக்கேன், அங்கிருந்து இங்கே வந்திருக்கேன், நீங்க காசு கொடுங்க, அதுக்கு தனி சம்பளம் ரன்னிங் பேட்டா அப்படின்னு இன்னைக்கு சினிமாவில் உண்டு. என்னத்துக்கு யோசிச்சு பாருங்க நீங்க எப்படி எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்று தெரியுமா, இப்போ காலையில் 6 மணிக்கு கண்டிப்பாக அந்த உழைப்பாளிக்கு போகாது நடுவில் அதெல்லாம் உருட்டுவானுங்க. காலைல 6 மணிக்கு கேமரா, ஃபர்ஸ்ட் கேமரான்றான், 8 மணிக்கு தான் வைப்பான், நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக 8 மணிக்கு வச்சு உருட்டுவாங்க. உருட்டி சாயங்காலம் 6 மணி பேக்கப் அப்படின்னு சொல்லும் போது வர இவங்க என்ன செய்வாங்கன்னா, பயங்கரமாக வேலை செய்கிற மாதிரி நடிப்பானுங்க. நிறைய பேர் இருக்காங்க அதில் நடிக்கிறவங்களாம். திரைக்கு அதாவது கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறத விட கேமராவுக்கு பின்னாடி நடிக்கிறாங்க வருங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ் அது பயங்கரமாக இருக்கும். 6 மணி ஒரு அரை மணி நேரம் அந்த முக்கியமான சீன் கட் பண்ண முடியாது. நாளைக்கு இதை எடுக்கணும்னா காஸ்டியூம்லேருந்து ஃபுல்லாக அந்த செட்டுலேருந்து எல்லாமே கொஞ்சம் கலைஞ்சி போச்சுன்னா காட்சிக்கு குளறுபடி வந்துடும். ஒரு அரை மணி நேரம் போச்சுன்னா டவுல் பேட்டா போட்டுருவோம். ஆனால் ஆரம்பிச்சது எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு கேமரா வச்சுருப்போம். எத்தனை மணிக்கு தொடக்கம்? 6 மணிக்கு வச்சான்னா இருக்காது. சார் சன் உதயம் சார், நீ போய் கேமரா எடுத்துகிட்டு தனியாக போய் சன் உதயத்தை எடுத்துக்கோ. நான் அது ட்ராலியெல்லாம் போட முடியாது, கிரேன் ஷாட்லாம் வைக்க முடியாது. இன்றைக்கி அப்படி தான் தமிழ் சினிமா இருக்குது. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது தயாரிப்பாளர்களை மட்டுமல்ல, இயக்குநர்களையும் மன உளைச்சல் படுத்துவது. கண்டிப்பாக இந்த தமிழ் சினிமாவுக்குள்ள ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு. சனாதனம் எங்கே தலை தூங்கி கிடக்குன்னா சமூகத்தில் இல்லை, காவல்துறையில் தான் சனாதனம் தலை தூங்கி கிடக்கு. ஹார்டலி முறையை கொண்டு வந்தது யார்? காவல்துறை தான். கடைநிலை காவலர்கள் சப் இன்ஸ்பெக்டர் வீட்டில் பிள்ளைங்களை குளிப்பாட்டிட்டு இருப்பான், தெரியுமா உங்களுக்கு? டாய்லெட் குழுவாங்க, எல்லாம் மாடு கீடு இருந்துச்சா சாணியாலும். ஆனால் இவனும் அரசு ஊழியன், அவனும் அரசு ஊழியன். கண்டிப்பாக என்னடா அந்த வேலையை பார்க்க சொன்னா அப்படிமா யாரு? இன்ஸ்பெக்டர். அவ்வளோ அடக்குமுறை காவல்துறை இருக்குது. அதெல்லாம் களையப்பட வேண்டும்ங்கிறேன். அதுக்கப்புறம் மிகப்பெரிய சனாதனம் இருக்கிற துறை எதுனா திரைப்படத்துறை தான். பணத்தை நோக்கியே போயிட்டு இருந்ததுனால அது மிகப்பெரிய அழிவாக மாறும். அதுதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் இப்போ நந்தினியை நீங்கள் போய் நோண்டி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல என்ன செஞ்சுக்கோம்னா ராபிட்டோவில் போயிருக்கும். அடுத்து செகண்ட்ஸில் டியூவில் ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட்ஸில் ஒரு கார். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் தான் டியூவில் தான் வாங்கியிருக்கும். இப்போ சொந்த கார் வாங்கியிருக்கும், கடனாளியாக. அது புது காரை வாங்கியிருக்கும், நீங்கள் சொன்னது போல் லக்ஸுரி காரு, சிங்கிள் பேமெண்ட் அப்படிங்கிற ரீதியில் கொண்டே கட்டியிருக்கும். பணம் உயர 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 ஆடம்பரம் உயர்கிறது, ஆபத்தும் உயருது. அதில் ஆபத்து எங்கே முடியுதுன்னா தன் உயிரை பறித்து கொள்ளுது. இப்போ காரு எங்கே கண்ணீர் விட்டு அழுகுமா? காரு சொன்னோம் இல்லையே, அது ஒரு பொருள் தானே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
நீங்கள் லிப்டிக்ஸை பார்த்தீங்கன்னா உதட்டு சாயம் போடுற அந்த பென்சில் இருக்கே, ஒரு நடிகைகிட்ட இருக்கிற பென்சிலுடைய மொத்த மதிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தது 60,000 70,000 மதிப்புள்ள பொருட்களை வச்சுருப்பாங்க. அப்படியே விதவிதமாக இருக்கும். அவங்க போடுற அந்த சோழனா பையி பேக் இருக்குல்ல, ஃபுல் லெதர் பேக். எங்கடா வாங்கினாங்க அப்படின்னா ஹைடெக் குரோமில் போய் வாங்கியிருப்பாங்க. முதலை தோல். அப்போ இவங்க எதை நோக்கி பயணிக்கிறார்கள்னா, நடிகையில் பூரா ஆடம்பரத்தை நோக்கியும் ஆடம்பரத்தின் மூலமாக ஆணவத்தையும் அவர்கள் உருவாக்கி கொண்டு அழிந்து போகிற கொடுமை தொடர்ந்து நடக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு நந்தினியும் இந்த தமிழ் சினிமாவை குறிப்பாக சின்னத்திரையை விட்டு சென்றிருக்கிறார் என்றால் அவர்கள் பெற்றோருக்கு தான் நம்ம ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்க முடியும் ஒழிய இந்த பொண்ணு இப்போ திமிரால செத்துருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த திமிர் மற்ற நடிகைகளுக்கும் இருக்குமே, ஆனால் தயவு செய்து துறை தெரியுங்கள். மக்களோடு மக்களாக வாழ பழகி கொள்ளுங்கள். பணம் வருகிறதே என்பதற்காக பகட்டோடு நடிக்காதீர்கள். தமிழ் சினிமாவில் அது ஒன்று இருக்குது. கண்டிப்பாக தான் தான் இந்த இதில் ஹீரோயின்னா அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்து பார்க்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு கேரக்டராக தான் அது இருக்குது. ஒன்று என்ன செய்ய ஆட்டோகிராஃப் இதோ இவங்க பெரிய யுத்தத்தில் போய் கலந்துக்கிட்டு இந்த தேசத்தையே காப்பாற்றியது மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு நினப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து விசிட்டிங் கார்டு வச்சுருப்பான் தெரியுமா? பார்த்துருக்கேன். எல்லாரும் போகிற இடத்துலாம். நாங்கள் சந்தனக்காடு சீரியல் ஒன்று எடுத்தோம். அதில் நான் உதவி இயக்குனர். சந்தனக்காடில் விசிட்டிங் கார்டு தான் அதிகமாக விளையாண்டுச்சு. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அதனால் தயவுசெய்து பெண்கள் சினிமாவுக்குள்ளே நுழைகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நுழைஞ்சிட்டா வாழ்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. நுழைவதும் கஷ்டம், வாழ்வதும் கஷ்டம்னு சொன்னால் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு சின்னத்திரையிலேருந்து பெரிய திரைக்கு வர வேண்டுமானால் இன்னும் உழைக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது என்பது தன்னை விற்று போகிறவர்கள் தான் அதிக பேர் இருக்கிறார்கள். விற்காமல் நிறைய பேர் எவரும் வெல்ல முடியாத சூழலும் இருக்கிறது. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில். நிறைய விஷயங்கள் பேசணும்னா மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.